ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 3வது வாரம் வெற்றிலை தீபம் போட்ட ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்கேங்க. வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்கேன். 3வது வாரம் வெற்றிலை தீபம் பூஜை 21 ஜனவரி 21 நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரையில் பண்ண பூஜைங்க. அன்னைக்கு தயிரால் ஓம்வேல் சிலைக்கு தயிரால் அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டு சாமிக்கு பிரசாதமும் வச்சு 3வது வாரம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சுங்க. இது 4வது வாரம் பூஜைங்க. 28 ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் 8 to 9 நைட்டு பண்ண பூஜைங்க. இது நான் ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம், 3வது வாரம் தயிர் அபிஷேகம் பண்ணேன். இது 4வது வாரம் மஞ்சள் குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணேங்க. அதுக்கு ஓம்வேல் சிலை எடுத்துக்கிட்டு தண்ணியால் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். நல்லா கழுவிக்கிட்டு அதை தண்ணியாலேயே அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சளை தண்ணியில் கரைச்சிக்கிட்டு மஞ்சளால் அபிஷேகம் பண்ணேங்க. அடுத்து குங்குமத்தையும் தண்ணியில் கரைச்சிக்கிட்டு குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணேங்க. மஞ்சள் குங்குமம் 2 அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த ஓம்வேல் சிலைக்கு சந்தனம், அதுக்கப்புறமா குங்குமம் வச்சு சாமிக்கு பூவும் வச்சு ஊதுவத்தியால் ஆரத்தி காமிச்சிட்டு அந்த தண்ணியை அபிஷேக தண்ணியை நான் 3 தடவை எடுத்து தெளிச்சுக்கிட்டு திரும்பியுமே நம்ம ஓம்வேல் சிலைக்கு தண்ணியால் அபிஷேகம் பண்ணி சுத்தமான துணி எடுத்துக்கிட்டு அதில் துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்து அதில் அரிசி மாவால் கோலம் போட்டு அதில் சரவணபவ எழுதி 6 வெற்றிலை எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த சரவணபவ மேலே 6 வெற்றிலையும் போட்டு அதுக்கு நடுவில்னா ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தா அந்த ஓம்வேல் சிலையை நடுவில் வச்சுட்டு சுற்றியுமே 6 அகல் விளக்கையும் அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வெற்றிலையை முன்னாடியே ஃபஸ்ட்டு காம்பு கிள்ளி வச்சுக்கணுங்க. அந்த காம்பையும் அந்த 6 விளக்கில் போட்டு ஃபுல்லாக பூவால் அலங்கரிச்சுக்கிட்டு நான் 6 தீபத்தையும் ஏற்றிக்கிட்டேங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அந்த வெற்றிலை தீபம். நான் இது மாதிரி தான் 4வது வாரம் வெற்றிலை தீபம் போட்டேன். வெற்றிலை தீபம் போட்ட பிறகு முருகனுடைய 108 போற்றிகளும் அதோட கந்த சஷ்டி கவசத்தையும் படிச்சுட்டு சாமிக்கு பாலில் தேன் கலந்து பிரசாதமும் வச்சுட்டு கற்பூர ஆரத்தியும் காமிச்சிட்டு என்னுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும் முருகா அப்படின்ட்டு சாமியும் வேண்டிக்கிட்டு என்னுடைய 4வது வார வெற்றிலை தீப பூஜையை முடிச்சுக்கிட்டேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய 4வது வாரம் பூஜை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.